ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்க போகுது, புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த நாட்களானது உங்களுக்கு எப்படி வழிநடத்தப் போகுது அப்படின்றத பற்றியும், மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, என்னென்ன வழிபாடுகள் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தாங்க இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிச்சிட்ரு. அந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு நாளுமே சுவாரஸ்யமானதாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் யூகித்து கூட சொல்ல முடியாது. அந்த விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் தாங்க. உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஜோதிடம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2026 வருடத்தினுடைய 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் இப்போ பிறந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னா, கலவையான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது. குறிப்பாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் இதுலேயுமே புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னே சொல்லணும். அதே மாதிரி மாதத்தினுடைய முற்பாதியில் சூரியன் புதன் எல்லாருமே சாதகமாக தான் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நிறைய வெற்றிகளை கொடுக்கும். ஸோ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க. இருந்தாலுமே கூட ராகு கேது மற்றும் சனி இந்த கிரகங்களுடைய இடமாற்றங்கள் இருக்குது, அதனுடைய தாக்கங்கள் இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்லேயும் சரி ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். ஏன்னா நிறைய சவால்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சின்ன சின்னதான பாதிப்புகளை பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதத்தில் நீங்கள் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். எப்போதுமே ஒரு மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது தான் அந்த மாதம் முழுக்க அதனுடைய தாக்கங்களை கொடுக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இடையில நிச்சயம் அதனுடைய பரிகாரமும் வழிபாடுகளும் கொடுப்போம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதன்படி செய்யும் பொழுது நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் இது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நான் வேலையில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, சேலரியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, நான் நல்லா வேலை செய்கிறேன், டெடிகேட்டிவாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கல அப்படின்ற மாதிரி 1008 கவலைகளோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே இந்த கவலைகள் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. இதே மாதிரி கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. சூப்பராக டெவலப் ஆகும், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. புதிய முதலீடுகள் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் நம்ம செய்யும்போது அகலக்கால் வைக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். அதுதான் எல்லாருக்குமே நல்லதும் கூட. இந்த விஷயத்தை மறக்காமல் செய்து பாருங்கள். அதே மாதிரி பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த இடத்துல பணம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கேருந்து கூட உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. தனவரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. பழைய கடன்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த கடன்களையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடைச்சி முடிச்சிடுவீங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வரவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்க தான் செய்ய போகுது. ஸோ பணம் எங்கேருந்து வேணாலும் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வரவு வந்தாலுமே கூட செலவு அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போது நம்ம வரவுக்கேற்ற செலவுகள் பண்ணலாமா, இல்லை செலவுகளை குறைக்கலாமா, இந்த மாதிரியான சரியான திட்டமிடல் இருக்கணும். அந்த திட்டமிடலை நீங்கள் இந்த டைமில் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுப செலவுகளும் இருக்குது இந்த டைமில், அதனால் வீண் விரயங்களும் ஏற்படலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வரவும் செலவும் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
உங்கள் கையில் சேமிப்பு அப்படின்றது இல்லாமல் கூட போகலாம் இந்த மாதத்தில். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். சேமிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியமானது. முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து செலவை குறைங்க, சேமிக்க பழகுங்க. அதே மாதிரி முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த டைமில் நீங்கள் நீண்ட கால முதலீடுகளில், அதுவும் பெரிய தொகையை முதலீடு செய்கிறத கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கணும். ஸோ ரொம்ப நாளாக போடக்கூடிய மாதிரி இருக்கிற விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப தொகை அதிகமாகவும் போடாதீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஆரம்பத்தில் பார்த்து கவனமாக ஒரு சின்ன லெவலில் இருந்து ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது, புத்திசாலித்தனமும் கூட. அதே மாதிரி குடும்பம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது குடும்பத்துக்குள்ளே வரதான் செய்யும். ஏன்னா குடும்பத்தில் வந்து 4 பேர் 4 விதமாக தான் இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் குடும்பம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அது எல்லாருடைய குடும்பங்களும் அப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்கக்கிட்ட அந்த இடத்துல ப்ராப்ளமே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை தனுசு ராசி நேயர்கள் சூப்பராக டீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் நிதானமாக கவனமாக பேசுங்க. ஏன்னா உங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, நாத்தனார் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேரோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் சொல்லப்போனால் கணவன் மனைவி கூட கூட சண்டைகள் வரலாம். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நிதானமாக பேசுங்க. அதே போல் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக புரிதல் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா புரிதல் இருக்கக்கூடிய இடங்களில் தான் பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ காதலர்களுக்குள்ளே புரிதலை வளர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக வந்து முடியுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் நிச்சயமாக உதவி கிடைக்கும். அதனால் நமக்கு இந்த நேரத்தில் உதவி கிடைக்கலையே, நமக்கு யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் கவலைப்படாதீங்க. ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இறைவனுடைய துணை எப்போதுமே இருக்குது. அதனால் சரியான நேரத்துக்கு சரியான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க. இந்த டைமில் உங்களுக்கு நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்த விட முக்கியமானதே ஆரோக்கியம்தான். இந்த ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளானது இப்போ ஏற்படும். அதனால் மன அழுத்தமானது ஏற்படலாம், உடல் அசதி ஏற்படும், தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகளானது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ அதை பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் அவசியமாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நல்ல உணவு பழக்கத்தை வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து தனுசு ராசினியர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஸோ குரு பகவானை நீங்கள் எப்போவுமே வந்து வியாழக்கிழமை வழிபாடுகள் செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்கிறது, இல்லை குரு பகவானுக்கு போய் மஞ்சள் நிறத்தில் மலர்கள் வந்து சாற்றி வழிபாடு செய்கிறது, வஸ்திரம் போடுறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தானம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். இதெல்லாம் எளிமையாக செய்யக்கூடிய பழக்கம்தான். அதே மாதிரி சனிக்கிழமையில் போய் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயர் நீங்கள் வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 பரிகாரத்தில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ, எதை வந்து உங்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியுமோ செய்யுங்க. ஆனால் எதை செய்யறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் வந்து செய்துட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பலனும் வந்து கிடைக்காமலே போயிடும். அதனால் நீங்கள் செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் செவ்வாய் புதன் 2 கிரகங்களுமே பகைஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்க போகிறாங்க. கூடவே பார்த்திங்கன்னா புதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர போகிறாங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்களால் யோகங்களும் இருக்குது, அதே மாதிரி ஆபத்தான விஷயங்களும் வந்து நடக்கும். அதனால் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நண்பர்களோட தான் உங்களுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து உருவாக போகுது. அதே மாதிரி தொழில்நுட்பம், ஆராய்ச்சி பணி, பொருளியல் துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணியிடத்துல மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் உருவாகும், சர்ச்சைகள் உருவாகும், சண்டை சச்சரவுகள்லாம் கூட வரும். பார்த்து கவனமாக தான் இருக்கணும். இதில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா படிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சாதகமாக தாங்க இருக்குது. நல்ல இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். இலக்குகள் அடையணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு இடையில நிறைய சிரமங்களும் வந்து நம்ம பார்க்க தான் ஆகணும். அந்த சிரமத்தை வந்து நீங்கள் பெருசாக நினைக்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெற்றியும் நல்ல விஷயங்களையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிரமம்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் ஏற்படக்கூடிய சவால்களாக இருக்கட்டும், சிரமங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து கடந்து போங்க.
மேலும் உங்களுக்கு உடன் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சப்போர்ட்டு, அவங்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து இருக்க போகுது. ஸோ கூட பிறந்தவங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது நீங்க கவலைப்பட தேவையில்ல. மத்தபடி ஆரோக்கிய விஷயத்த நீங்க மட்டும் தான் பார்த்துக்க முடியும். உங்கள நீங்களே தான் பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருமே. அதாவது நம்ம வீட்ல பெண்களா இருக்கீங்க அதுவும் இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க உங்கள வந்து பார்த்துக்கோங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் பார்த்துக்க முடியும். ஆனா, அவங்கள ஒருத்தங்க பார்ப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து இல்ல முடியாத விஷயம் தான். ஸோ, அதனால எப்பவுமே வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்ப முக்கியம். இது லேடீஸ்க்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆரோக்கியத்த வந்து கவனிக்க வந்து தவறிடுறாங்க. அதனால தான் வந்து ஈஸியா அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து பாதிப்படையுது. உடல் ரீதியா நெறைய பாதிப்புகள வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பா அந்த ஒரு தவற யாரும் செய்யாதீங்க. தனுசு ராசி நேயர்கள்ல குறிப்பா லேடீஸ நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா எப்போதுமே வந்து குடும்பம் இருக்குது அப்படின்னா, கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், மாமனார், மாமியாரா இருக்கட்டும், அண்ணன், தம்பியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க. ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து குடுக்கறது கிடையாது. அவங்கள அவங்க பார்த்துக்கிறது கிடையாது. நல்லா சாப்பிட்றது கிடையாது. ஸோ, அதனால நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படிமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய உடலையும் பார்த்துக்கணும். நமக்கான ஓய்வும் வந்து எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப அவசியமானது. இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நேர்மையா இருப்பாங்க. தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. அவங்கள வந்து யாராலயும் வந்து குறை சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில ஒற்றுமை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுடைய கணவருடையதா தான் இருக்கும். அவருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க கவலையப்படாதீங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகளானது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஸோ நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால வருமானம், புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல நடக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே இப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளே வந்து தீர்மானிச்சிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஆனா ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துல பாதிப்புகள் இருக்குன்றதுனால, கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த பதிவுல அது மட்டும் இல்லாம, குரு பகவான வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் தனுசு ராசினிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே உங்கள் ராசிக்குரிய அதிபதி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குரிய நாள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதை நீங்கள் அந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அதே மாதிரி அந்த அதிபதிக்குரிய நிறம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நிறத்தை நீங்கள் பயன்படுத்துறது, மலர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்துறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லது. இது எல்லாத்த விட முக்கியமானது என்னென்னா, நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தாங்க உங்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கும். அதனால் மாதம் மாதம் இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக அன்னதானமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கர்மாக்கள் அழிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.